2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்துடைய குரு பெயர்ச்சி வருகிறது. பொதுவாகவே இந்த வருடாந்திர பெயர்ச்சிகள்னு சொல்லப்படக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சிக்கு மக்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். சனி பெயர்ச்சின்றது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகுகேது பெயர்ச்சின்றது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது சனி பெயர்ச்சியை மாதிரி கொஞ்சம் கம்மி, 18 மாதத்துக்கு ஒரு தடவை ராகுகேது பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி 12 மாதங்கள் அல்லது 13 மாதங்கள், அதாவது ஒரு வருடத்திற்கும் கொஞ்சம் ஒரு 4 நாட்கள் 10 நாட்கள் மேலாக இருக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலே இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் நம்ம பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா இவைகள் தான் வருடாந்திர கிரகங்கள். ஒரு வருடம் ஒரே இடத்துல நின்று நல்லதையோ அல்லதையோ செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள். சனி பயிற்சினாலே ஒரு பயம் வந்துடுங்க. ஐயோ, சனி இந்த இடத்துல ஏடாகுடமான ஒரு இடத்துல வந்துட்டார்னா, 7.5 சனி பிடிச்சிருச்சுன்னா, அஷ்டம சனி பிடிச்சிருச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்டதுகள் எனக்கு நடக்குமே அப்படிங்கிற ஒரு வேதனை கலந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக சனி பயிற்சியில் இருக்கும். ஆனால் குருப்பெயர்ச்சி அப்படி இருக்காதுங்க. குருப்பெயர்ச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இந்த மனுஷன் வந்துட மாட்டாரா? ஏன்னா சனி 3 இடங்களில் மட்டும்தான் 30 வருடம் கொண்ட இந்த சுற்றில் சனி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சி. இதில் இன்னும் ஒன்று என்ன தெரியுங்களா? அதிசாரம் என்கின்ற முறையில் போன வருஷம் மாதிரியே 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் ஒரு ராசியில் இருப்பார், திரும்ப 3 மாதம் அந்த இடத்துக்கே வருவார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடக வீட்டில் உச்சகுருவாக அமையக்கூடிய இவர் 3 மாதங்கள் கழித்து கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத வாக்கில் அப்படியே அதிசார முறையில் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டுக்கு போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருப்பார், திரும்பி மட்டும் இங்கே மறுபடியும் கடகத்திற்கே வருவார். ஆகவே இந்த அதிசார குருப்பெயர்ச்சியாக இருந்தாலும் அதிபலம் என்கின்ற அமைப்பில் முதலில் உச்சம், அதன் பிறகு நட்பு என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் பெரும்பாலும் நன்மையை செய்வார். வாங்க 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்பதை இப்போது பார்த்து விடலாம். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறி 6, 8 அமைப்புகளை பார்க்க போகிறார். 4, 6, 8ஆம் இடங்களை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்ப்பார். 11ஆம் இடத்தை விட 12ஆம் இடம் நல்லா இல்லைங்க இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன 12ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை. அதை விட முக்கியமாக உங்களுடைய பஞ்சமாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான், குரு பகவான் இப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைகிறார். இது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சிம்மராசிக்கு அவர் யோகக்காரர் தானே. 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்க்கிறார் என்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிரியை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சனி பயிற்சியில், இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளில் பெறக்கூடிய ஒரு ராசிகளில் சிம்மராசியும் ஒரு ராசியாக இருக்கும். என்ன ஒன்று, 8ஆம் இடத்தை பார்க்கிறார், அவருடைய 8ஆம் வீட்டை அவரே பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் என்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தயக்கமாக இருந்தவர்கள், வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள், வீடு கட்டுவதற்கு கடன் கிடைக்காதவர்கள், அல்லது வீட்டடி மனதான் வாங்கி போட்டுக்கிறேன், காசு இல்லை, அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், பணத்தை பெரட்ட முடியல, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய, கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க காருக்கு மாறுறது, அல்லது பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டுவீங்கன்றதுக்காக வண்டி வாங்கி தர மாட்டேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வேண்டாம், ரோட்டில் வண்டியை பார்க்கும் போதே பயமாக இருக்குது, நீ ஓட்டுற செயலை பார்க்கத்தான் அதை விட பயமாக இருக்குது, உன் ஃப்ரெண்டு திருக்கணான்னா அப்படியே போயிட்டு ஜம்ப் அடித்து போய்கிட்டே இருக்கிறான், எனக்கு வேணாம்ப்பா, நான் ஒன்று கண்ணேங்க நின்று கருவேப்பிலை குத்து மாதிரி ஒன்று பெற்று வச்சுருக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டு உங்களை நம்பாமையே வண்டி வாங்குறதுக்கு அலோவ் பண்ணாமல் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் உங்களை நம்பி வாகனம் வாங்கி சில அட்வைஸுகளின் அடிப்படையில் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள், குறிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வெளி தேசங்கள், கிழக்கு தேசங்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வரக்கூடிய, அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பது, இங்கிருந்து போவதற்கு விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்ல வேலை, தொழில் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான குருப்பெயர்ச்சியாகவே அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்று, அதில் நீங்கள் தோற்று போன ஒன்றில் இந்த தடவை சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பணத்தை விட்டுட்டேங்க, ஆயிரக்கணக்கில் பணம் போச்சு, லட்சக்கணக்கில் பணம் போச்சுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத விதமாக சில அதிர்ஷ்ட அமைப்புகள், திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறி 6, 8 அமைப்புகளை பார்க்க போகிறார். 4, 6, 8ஆம் இடங்களை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்ப்பார். 11ஆம் இடத்தை விட 12ஆம் இடம் நல்லா இல்லைங்க இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
என்ன 12ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை கொடுக்கக்கூடிய இடம் இல்லை. அதை விட முக்கியமாக உங்களுடைய பஞ்சமாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவான் இப்போது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சம் என்கின்ற நல்ல நிலைமையை அடைகிறார். இது உண்மையிலேயே ஒரு நல்ல அமைப்பு தாங்க. சிம்மராசிக்கு அவர் யோகக்காரர் தானே. 8ஆம் இடத்தை 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று பார்க்கிறார் என்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிரியை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சனி பயிற்சியில், இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக உண்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகளில் பெறக்கூடிய ஒரு ராசிகளில் சிம்மராசியும் ஒரு ராசியாக இருக்கும். என்ன ஒன்று, 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அவருடைய 8ஆம் வீட்டை அவரே பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில், வெளி மாநிலங்களில் வெளிநாட்டில் சாதிக்கக்கூடிய அமைப்புகளை குறிக்கக்கூடிய ஒன்று. 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் என்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தயக்கமாக இருந்தவர்கள், வீடு கட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்காதவர்கள், வீடு கட்டுவதற்கு கடன் கிடைக்காதவர்கள், அல்லது வீட்டடி மனதான் வாங்கி போட்டுக்கிறேன் காசு இல்லை, அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் பணத்தை பெரட்ட முடியல, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய, கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அருமையான குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்கும். இளைஞர்களுக்கு வாகன பிராப்தி ஏற்படும். 2 வீலர் வச்சுருக்கிறவங்க காருக்கு மாறுறது, அல்லது பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பீடாக ஓட்டுவீங்கன்றதுக்காக வண்டி வாங்கி தர மாட்டேன்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. வேண்டாம், ரோட்டில் வண்டியை பார்க்கும்போதே பயமாக இருக்குது, நீ ஓட்டுற செயலை பார்க்கத்தான் அதை விட பயமாக இருக்குது, உன் ஃப்ரெண்டு திருக்கணான்னா அப்படியே போயிட்டு ஜம்ப் அடித்து போய்கிட்டே இருக்கிறான், எனக்கு வேணாம்ப்பா, நான் ஒன்று கண்ணேங்க நின்று கருவேப்பிலை குத்து மாதிரி ஒன்று பெற்று வச்சுருக்கிறேன், எனக்கு வேண்டவே வேண்டான்ட்டு உங்களை நம்பாமையே வண்டி வாங்குறதுக்கு அலோவ் பண்ணாமல் இருந்த பேரண்ட்ஸ் எல்லாமே இந்த தடவை கொஞ்சம் உங்களை நம்பி வாகனம் வாங்கி சில அட்வைஸுகளின் அடிப்படையில் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள், குறிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வெளி தேசங்கள், கிழக்கு தேசங்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வரக்கூடிய, அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பது, இங்கிருந்து போவதற்கு விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்ல வேலை, தொழில் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான குருப்பெயர்ச்சியாகவே அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்று, அதில் நீங்கள் தோற்று போன ஒன்றில் இந்த தடவை சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பணத்தை விட்டுட்டேங்க, ஆயிரக்கணக்கில் பணம் போச்சு, லட்சக்கணக்கில் பணம் போச்சுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத விதமாக சில அதிர்ஷ்ட அமைப்புகள், திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி. அட்வைஸுகளின் அடிப்படையில் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. சிலருக்கு வெளிநாடு வெளிமாநில பயணங்கள், குறிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு வெளி தேசங்கள், கிழக்கு தேசங்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு வரக்கூடிய, அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருப்பது, இங்கிருந்து போவதற்கு விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே கிழக்கு தேசங்களில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் நல்ல வேலை, தொழில் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதியான குருப்பெயர்ச்சியாகவே அந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒன்று, அதில் நீங்கள் தோற்று போன ஒன்றில் இந்த தடவை சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே பணத்தை விட்டுட்டேங்க, ஆயிரக்கணக்கில் பணம் போச்சு, லட்சக்கணக்கில் பணம் போச்சுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே எதிர்பாராத விதமாக சில அதிர்ஷ்ட அமைப்புகள், திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சிங்க இந்த குருப்பெயர்ச்சி.